மகாலட்சுமி இடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த எப்படிப்பட்டவன் சங்கு சக்கரதாரி பல மார்பில் இருக்கக்கூடிய திருவாகிய மகாலட்சுமி எம்பெருமான் ஆழ்வார்களை உற்பத்தி செய்து அவர்கள் நாவிலே இந்த பாசுரமானது உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்குகின்றான்? இந்த உலகமானது கலியுகாதியிலே உய்வு பெற வேண்டும். ஆமாம், தர்மம் நிலைநாட்ட வேண்டும். உய்வு பெற்று ராமரூபம் கட்டி மகாலட்சுமி மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த சபை முன்னே வந்தேன். வந்தவனுடைய விளக்கம் சித்த வித்யாதர்கள் சொல்லும்படியான நவநாத சித்தர்கள் அனைவருக்கும் பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன் நாங்கள் இந்த பொன்னுலகத்தை அப்படி இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட சேலைகள் எல்லாம் செய்தோம், எப்படி எங்களுடைய இன்னல்களை நாம் தீர்த்தது யாரு, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா?
என்ன மாதிரியான பாட்டு இது? எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு 3 மாசமா ஆமா கூடி அந்த பாஸ்கரனை பாண்டமாகவும் மேற்கிரி மலையை மத்தாகவும் கொண்டு வாசு என்ற நாமத்தை பாம்பாக கொண்டு அசுரர் ஒரு புறமும் அரக்கர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் தேவர்கள் ஒரு புறமும் இறுக்கி கடைந்தார்கள் தேவர் குறையானது தீர்க்க வேண்டும் அப்படி என்று சொல்கின்ற போது அங்கே இறுக்கி கடைகின்ற பொழுது அந்த ஆதிசேஷனுடைய தம்பியாக வாசுவிக்கு வலி பொறுக்க முடியாமல் ஆளாத விஷத்தை கட்டிவிட்டார். அனைவரும் பார்த்து பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்தார்கள். அந்த நேரத்திலே திரு நீலகண்ட நேத்திரா விளங்க முடியான பரமேஸ்வரன் ஓடி வந்து அந்த விஷத்தை எடுத்து